தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் ராஜ்ஞி நிக்ஷூப இவர்களின் உற்பத்தி குறித்து வசிஷ்டர் பிருகத்பலனிடம் நாரதர் இவ்வாறு சாம்பனுக்கு சூரியனின் ஒளியை குறித்தும் சூரிய ஒளியின் 24 பெயர்கள் குறித்தும் உரைத்ததையெல்லாம் சாம்பன் கேட்டு மகிழ்வுற்று, மேலும் நாரதரிடம் சாம்பன் கேட்ட விஷயங்களை பின்வருமாறு கூறுகிறார். சாம்பன் நாரத முனிவரிடம் ஆதித்யனது வரலாறும் அவரது மகிமையும் ஆச்சரியமாக இருக்கிறது. சிறந்த தேவரான சூரியனிடத்தில் ஆழ்ந்த பக்தியை உண்டு பண்ணுகிறது. ஆகவே ராஜ்ஞி நிக்ஷுபாதண்டி இவர்களின் சரித்தத்தையும் கூறுங்கள் என கேட்டான். சாம்பனின் வினாவிற்கு நாரதர் பின்வருமாறு விடையளிக்கிறார். ராஜ்ஞி என்றவள் தியௌகு என்றும் நிக்ஷூபா என்றவள் பிருத்திவி என்றும் அழைக்கப்படுவார்கள். தை மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சப்தமியில் தியௌகு அர்க்கனுடனும், மாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ சப்தமியில் பிருத்திவியுடன் ரவி பூஜிக்கப்படுகிறார். தியௌகு ஜலத்தையும் பூமி பயிரையும் சூரியனிடமிருந்து கர்ப்பமாக பெறுகிறது. ராஜ்ஞியின் வம்சம் குறித்து கூறுகிறார். ராஜ்ஞி மற்றோர் உருவமெடுத்து தேவ தைத்தியாதி வகுப்புகளை உண்டு பண்ணினான். பிரம்மாவின் புதல்வர் மரீச்சி, அவரிடமிருந்து கஷ்யபரும், பின் கஷ்யபரிடமிருந்து ஹிரண்யகசிபுவும், அவரிடமிருந்து பிரகல்லாதனும், பிரகல்லாதனிடமிருந்து விரோச்சனனும் உண்டானார்கள். விரோச்சனனுடைய சகோதரி சம்யா என்பவளாவாள். ஹிரண்யகசிபுவின் பௌத்ரி மரீச்சியின் பெண் சுரூபா என்பவள் அங்கீரஸ் என்பவரை மணந்து பிருகஸ்பதியை பெற்றாள். பிருகஸ்பதியின் சகோதரி புவனி என்ற பிரம்மவாதினி 8வது வசுவான பிரபாசன் என்பவரின் பத்னியாகி விஸ்வகர்மாவை உண்டு பண்ணினாள். அவர் எல்லா விதமான சில்பத்தையும் அறிந்தவர். துவஷ்டா என்பது அவர் பெயர். அவர் தேவ தச்சனாவார். அவருடைய பெண் சரேனு என்பவள். அவள் ராஜ்ஞி, சம்யா, பிரபாசா என்ற பல பெயருடன் சூரிய பத்னி ஆவாள். அவளுடைய நிழல் சாயா. நிக்ஷூபா பிருத்திவி என்ற பெயர்களுடன் சூரியனுக்கு மற்றொரு மனைவியாக இருக்கிறாள். இதுகாரும் நாம் ராஜ்ஞியின் வம்சம் குறித்து சிந்தித்தோம். தொடர்வது மனு, யமன், யமுனாதி ஆகியவர்கள் பிறந்தது குறித்து நாம் சிந்திப்போம். சூரியன் சம்யா தேவியிடம் வைவஸ்வத மனு, ஸ்ராத்த தேவர் என்ற மூத்த புதல்வனையும், யமன், யமுனா என்ற இரட்டை குழந்தைகளையும் பெற்றெடுத்தார். சம்யா தேவி சூரியனது கோலமும் தாபமும் நாளுக்கு நாள் அதிகமாவதை கண்டாள். சிறிது காலம் பிரிந்திருக்க கருதி தன் நிழலை பார்த்து, நீ எனக்கு சமமான ரூப லாவண்யம் உள்ள பெண்ணாக வா என்று அழைத்தாள். அங்ஙனமே தோன்றிய அவளே சாயா மகி என்ற மற்றொரு பத்தினியாக இருக்கிறாள். சாயா தேவி சம்யாவை நோக்கி, அம்மா, எதற்காக என்னை அழைத்தீர்? யான் தங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் செய்ய காத்திருக்கிறேன் என்றாள். அவளுடைய வினாவிற்கு சம்யா, தந்தை அழையாமல் நானே எனது தந்தை வீட்டிற்கு செல்கிறேன். நீ என்னை போலவே இருந்து எனது குழந்தைகளை காத்து வா. பகவானிடம் இதை கூற வேண்டாம் என்றாள். சாயாதேவி அங்ஙனமே ஏற்க சம்யா தனது தந்தை வீடு சென்றாள். சம்யாதேவி தனியாக வந்ததாலும் சூரிய பகவானை அழைக்காமல் வந்ததாலும் சிறிய லஜ்ஜையுடன் 1000 ஆண்டு தன்னுடைய தந்தையின் வீட்டிலே வசித்தாள். பின் தந்தை அவளை பார்த்து, அம்மா, இது நியாயமில்லை, பத்தியின் வீட்டிற்கு செல் என அடிக்கடி கூறினார்.
இதை கேட்ட சம்யா பெண் குதிரை உருவமெடுத்து உத்தர குருக்ஷேத்திரத்திற்கு சென்று புற்களை தின்று பசியாற்றினாள். சூரியனும் சாயையை சம்யை என்றே கருதி ஸ்ருதகர்மா என்ற 2 புதல்வர்களை உண்டு பண்ணினார். ஸ்ருதஸ்ரவர் சாவர்ணேய மனுவாக ஆகப் போகின்றார். ஸ்ருதகர்மாவே சனைச்சரன் என்ற கிரகமாக ஆனார். தபதி என்றோர் பெண்ணும் பிறந்தாள். சாயா சம்யையின் குழந்தைகளுக்கும் தனது குழந்தைகளுக்கும் இடையே பாரபட்சமாக நடந்தாள். இதை மனு பொருட்படுத்தவில்லை. யமன் பால்யமாக இருந்ததாலும் மேலே நடக்க வேண்டியது நடந்தே ஆக வேண்டும் என்பதாலும் சாயையை காலால் உதைப்பேன் என காலை தூக்கி காட்டினான். கோபம் கொண்ட சாயா உனது கால் அழுகிவிடும் என சாபம் அளித்தாள். யமன் தனது தந்தையிடம் சென்று இவள் எங்கள் தாய் அல்ல, எங்களிடம் பாரபட்சம் பார்க்கிறாள், அந்த குழந்தைகளிடமே பரிவு காட்டுகிறாள், அதனால் கோபம் கொண்ட நான் காலை தூக்கினேன், அவள் என்னை சபித்தாள், அந்த சாபம் என்னை அணுகாதபடி காப்பாற்ற வேண்டும் என வேண்டினார். அதற்கு சூரியன், மகனே, தர்மாத்மாவான உனக்கே கோபம் வந்ததென்றால் ஏதோ காரணம் இருக்க வேண்டும். எல்லா சாபத்திற்கும் பரிகாரம் உண்டு. ஆனால் தாயின் சாபத்திற்கு பரிகாரமே கிடையாது என்றார். சக்தி இருந்தாலும் உனது தாயின் சாபத்தை வீணாக்க கூடாது. உன் தாயின் சாபமும் உனது பிரார்த்தனையும் பயனுள்ளதாக இருக்க நான் ஒரு உபாயம் கூறுகிறேன். உனது பாதம் பூமியில் விழ வேண்டாம். பாதத்தில் உள்ள மாம்சத்தை எடுத்துக்கொண்டு கிருமிகள் பூமியில் விழட்டும் என்று கூறி சாயையை நோக்கி, நீ ஏன் புத்திரர்களிடம் பாரபட்சமாக நடந்து கொண்டாய் என சூரியன் வினவினார். அவள் பதில் ஒன்றும் கூறாதிருக்க அவள் செய்த தவறுக்கு சாபமளிக்க ஆரம்பித்தார். உடனே சாயை உண்மையை கூறுகிறேன், சபிக்க வேண்டாம் என பிரார்த்தித்து நடந்ததை கூறினாள். சூரியன் கோபத்துடன் மாமனார் வீடு சென்றார். கோபாக்னியால் கொளுத்துபவர் போல் வந்த ரவியை சமாதானப்படுத்தி விஸ்வகர்மா பின்வருமாறு கூறினார். உங்களது உக்கிரமான தேஜஸை சகிக்க முடியாமல் வாடி வனத்திலே தவம் செய்கிறாள் சம்யை. உமது உருவம் சாந்தமாக வேண்டும் என்பதே தவத்தின் நோக்கம். உமக்கு விருப்பம் இருந்தால் சாணை பிடித்து உக்கிரமான அம்சங்களை விலக்கி சாந்தமாகச் செய்கிறேன். குறுக்கும் நெடுக்குமாக உள்ள கிரணங்களால் உமக்கே துன்பம் உண்டாகிறதல்லவா என்றார் விஸ்வகர்மா. அதை ஆதித்யன் அங்கீகரிக்க சாகத்வீபத்தில் சூரிய மண்டலம் சாணை பிடிக்கப்பட்டது. அதனால் சாந்தமாகவும் மிக அழகாகவும் ஆனது அவர் உடல். யோக சக்தியால் சம்யாதேவி பெண் குதிரை உருவமெடுத்து கற்பரசியாய் மேய்வதைக் கண்டார் சூரியன். அங்கே விரைந்து சென்றார். தானும் குதிரை வடிவம் தாங்கி அவளை புணர்ந்தார். அந்நிய புருஷனோ என்ற அச்சத்தால் அவரது வீரியத்தை கருவில் ஏற்காமல் மூக்குகளின் வழியாக வெளிப்படுத்தினாள். அது பானுவின் அமோகமான அம்சமானதால் 2 குழந்தைகளாக தோன்றியது. இவ்விரட்டை குழந்தைகள் அஸ்வினி தேவர், நாசத்யர் என்ற பெயர் பெற்று தேவ வைத்தியர்கள் ஆனார்கள். பிறகு பாஸ்கரன் தனது நிஜமான அழகிய ரூபத்தை எடுத்தார். சம்யையும் நிஜ உருவம் எடுத்தாள். அவளது அழகை கண்டு மயங்கி மறுபடியும் மார்த்தாண்டனது ரேத்தஸ் வெளிக்கிளம்பி ரைவத்தன் என்ற புதல்வரை உண்டு பண்ணியது. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் ராக்னி, நிக்ஷூப இவர்களின் உற்பத்தி குறித்தும் மனு, யமன், யமுனாதி ஆகியவர்கள் பிறந்தது குறித்தும் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.